அனைவருக்கும் இனிய வணக்கம். மைஃபேம் யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற நிகழ்ச்சியில் இந்த வாரம் 8/6/2025 முதல் உள்ள ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்க நாம் இன்று தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், சில நேரங்களில் நல்ல தகவல்களும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். அதே நேரத்தில் நீங்களும் எங்களுக்கு தொலைபேசிகள் மூலமாக சில தகவல்களுக்கு விளக்கமும் கேட்கிறீர்கள். அதற்கும் நாங்கள் பதில் சொல்லி கொண்டு இருக்கிறோம். எனவே தொடர்ந்து எங்களுடன் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வார ராசி பலன்களை பார்ப்பதற்கு நாம் செல்வோம். இப்பொழுது வைகாசி மாதம் நடைபெறுகிறது. அக்னி நட்சத்திரம் எல்லாம் முடிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நமது நிலைமையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பொதுவாக பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, 11ஆம் இடத்திலே ராகு பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இடம் பாதகஸ்தானம் என்று சொல்வார்கள். சனி என்பவர் தொழில் சாணாதிபதியாகிறார். அவர் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகுவுடன் இணைந்து சொந்த தொழில் செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வேலையாட்கள் மூலமாக ஏதாவது சிறிய சிறிய பிரச்சனைகள் வரலாம். காரணம், உங்கள் மூலமாகத்தான் அது ஏற்படும். வேலைக்காரர்களிடம் உங்களது தொழில் ரகசியத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த வாரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலே அமைதி இருந்தாலும் கூட சில நேரங்களில் செலவுக்கு பண தட்டுப்பாடுகளும் ஏற்படலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது என்று நினைத்து கொண்டு நீங்கள் துணிச்சலாக உங்களது இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஏதாவது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஆனால் அந்த பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு நீங்கள் கடுமையாக உழைத்து இருக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்குமேயானால் இந்த பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே நேரத்தில் வெளிநாடுகளில் உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். குழந்தைகள் மூலமாக குடும்பத்திலே செலவுகள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் அந்த செலவுகள் அவசியமாக அவர்களுக்கு செய்துதான் ஆக வேண்டும். வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியோர்களின் உடல் நலத்தில் நீங்கள் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகமான சுக்கிர பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக லாபஸ்தானத்திற்கு அவரது அனுக்கிரகம் ஏற்பட்டு இருக்கிறது. கடந்த காலத்தில் ஏதாவது தொழில்கள் செய்திருந்தால் அதற்கு உண்டான வருமானங்கள் குறித்த நேரத்தில் வராமல் இருந்திருக்குமேயானால் இந்த வாரத்திலே வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வாகனங்களில் பயணம் செய்யக்கூடியவர்கள் சற்று கவனமாக இந்த வாரம் இருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு வகையில் சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட வேறொரு ஆதிபத்தியம் மூலமாக வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு புதிய தொழில்களும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். 10ஆம் இடத்திற்கு அவரின் பார்வை ஓரளவுக்கு அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் வார ஆரம்பத்தில். எனவே தொழிலில் கடந்த காலத்தில் இருந்த போட்டிகள் குறையும். குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் எடுக்கலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் உருவாகலாம். அதே நேரத்தில் புதிய தொழில்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் சில நேரங்களில் இடமாற்றம் ஏற்படலாம்.
அதே நேரம் குலதெய்வ வழிபாடுகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் செயல்பட வேண்டும். நல்ல நண்பர்கள் ஒரு சில நேரங்களில் எதிரிகளாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அவர்களிடமும் நீங்கள் கவனமாக இருந்தால் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் வரக்கூடிய காலமாக இப்பொழுது காணப்படுகிறது. ஒரு சில நேரங்களில் நீங்கள் இருவரும் நீண்ட நாட்களாக பேசாமல் கூட இருக்கலாம். ஆனால் குழந்தைகளுக்காகவும் வீட்டிலே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்காகவும் உங்களது போட்டி பொறாமைகளை மறந்து நல்ல வழியில் செயல்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இதனால் குழந்தைகளில் ஏதாவது ஒருவருக்கு மனநலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது ஏன் நமது தாயும் தகப்பனும் இப்படி இருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது வயதான தம்பதிகளாக இருப்பவர்களுக்கும் சரி, இளவயதில் இருப்பவர்களுக்கும் சரி, எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. எனவே குடும்பத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஏதாவது ஆலய வழிபாடுகளுக்கு சென்றால் உங்களது குறைகளை தெய்வத்திடம் இறக்கி வைத்து விட வேண்டும் என்ற சிந்தனையோடு அங்கு இறக்கி வைத்துவிட்டால் நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களது தொழிலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கூட்டாக இணைந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒருவேளை அந்த தொழிலில் பங்குதாரர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருந்தால், அதாவது ஆண்களுக்கு பெண்களாக இருந்தாலும் அல்லது பெண்களுக்கு ஆண்களாக இருந்தாலும், மூன்றாவது நபர் மூலமாக கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் உங்களது குழந்தைகளின் விஷயத்தில் கூட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு அவர்களும் ஒரு சில நேரங்களில் காரணமாக இருக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தொழில் சிறப்பாக இருந்தாலும் முதலீடுகளை உடனுக்குடன் செய்வதற்கு சற்று பொருளாதார பற்றாக்குறை இருக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. உங்களது ஜாதகங்களும் பலமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சற்று ஆராய்ச்சி செய்து கொண்டு அடுத்த முதலீடுகள் செய்வதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, சந்திரனின் அனுக்கிரகத்தால் நின்று போன திருமண பேச்சுவார்த்தைகள் மீண்டும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் திருமணமானவர்கள் ஒருவருக்கொருவர் யார் பெரியவர் என்ற விஷயத்தில் சற்று போராட்டத்தையும் இப்பொழுது நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களது தாய் அல்லது தந்தை இவர்களில் யாராவது ஒருவர் உடல்நலக் குறைவாக இருந்தால் அவர்களுக்கும் நல்ல வைத்தியங்கள் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் அவர்களை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சங்கடங்கள் கூட அவர்களது அனுக்கிரகத்தால், அதாவது உங்களது பெற்றோர்களின் அனுக்கிரகத்தால் சரி செய்யப்படும் என்பதையும் நீங்கள் படிப்படியாக உணர்வீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். விருச்சக ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி நல்ல நிலையிலே இருக்கிறார். புதிய தொழில்கள் ஏதாவது துவங்க வேண்டுமா? துவங்கி கொள்ளலாம். நிறைய வாய்ப்புகள் இந்த உலகத்தில் காணப்பட்டாலும் கூட உங்களுக்கென்று ஒரு சில தொழில் வாய்ப்புகள் என்று இருக்கும். இது குறிப்பாக உங்களது ஜாதகத்தில் மிகவும் அற்புதமாக காணப்படும். நல்ல ஜோதிடர்களை அணுகி என்ன தொழில் செய்தால் நாம் சிறப்பாக இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக உங்களது தொழிலை அவர்கள் பாணியிலே செய்யக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டாம். காரணம், அனுபவம் உள்ள தொழிலை செய்ய வேண்டும். அதே நேரம் உங்களுக்கு எது சாதகமாக இருக்குமோ அதையும் செய்ய வேண்டும் என்ற உண்மையை கடந்த காலத்தில் தொழிலில் குறைகள் ஏற்பட்டு மிகவும் சிரமப்பட்டு இருந்தால் இப்பொழுது சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு நல்ல விடை கிடைக்கக்கூடிய காலம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, கிரகங்கள் பலமாக இருந்தாலும் கூட மனதிலே சிறிய குழப்பம் இந்த வாரம் உங்களுக்கு காணப்படுகிறது.
இந்த குழப்பம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், உங்களது முன்னேற்றத்தில் ஏதாவது பொறாமை உள்ளவர்கள், இவர் ஏன் இப்படி முன்னேறி கொண்டு இருக்கிறார் என்று நினைத்து உங்களுக்கு ஏதாவது குறுக்கு வழிகளை இந்த நேரத்தில் காட்டலாம். நீங்கள் உழைப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைத்து நன்றாக உழைத்தாலும் கூட இந்த நபர்களின் மூலமாக சற்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இதை நன்றாக தெரிந்து கொண்டு, போட்டி பொறாமைகள் இருந்தால் அது நம்மை எதுவும் செய்யாது என்பதை தெரிந்து கொண்டு, தெய்வ நம்பிக்கையுடன் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், எதிர்காலத்தில் ஒரு நல்ல புதிய தொழில் வாய்ப்பு உருவாகும். அந்த தொழில் வாய்ப்பு நீண்ட காலத்திற்கு நீடித்து இருக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, சூரிய பகவான் இந்த வார இறுதியில் உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். இதுவரை 4வது இடம், 5வது இடம், இது போன்ற இடங்களில் இருந்து குழந்தைகள் மூலமாக மன வருத்தங்கள், அவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை, அதே நேரத்தில் நாம் சிந்திக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் சரியான பாதையில் சென்றாலும் கூட சிறிய தடைகளை உருவாக்கி கொண்டு இருப்பது, இவைகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கும். சூரிய பகவான் மிதுன ராசிக்கு செல்லுகின்ற காரணத்தால் வார இறுதியில் இனி வரும் காலத்தில் வெற்றி நடை போடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக உண்டு. இருந்தாலும் இது சனி பகவானின் ராசியாக இருப்பதால், அவர் உழைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருப்பதாலும், நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கின்றீர்களோ நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதையும் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். அந்த உழைப்பிற்கு தகுந்தது போல் நிச்சயமாக நல்ல பலன்களை சனி பகவான் வாரி வழங்குவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, ராசியிலே ராகு பகவானும் ராசிக்கு அதிபதி சனி பகவானும் இருக்கிறார்கள். இதுவரை 4ஆம் இடத்திலே இருந்த சூரிய பகவான் இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். ஏன் நான் சூரிய பகவானை முக்கியமாக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர். எனவே குடும்பத்திலே கணவன் மனைவியை பற்றி பேசக்கூடியவரும் அவர்தான். அதே நேரத்தில் தொழிலில் ஏதாவது பங்குதாரர்களாக இருக்கக்கூடியவரும் அந்த சூரிய பகவான் தான். எனவே சிறிய மன உளைச்சல் ஏற்படலாம், திருமணத்தில் ஏதாவது தடைகள் வரலாம், திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் குறையலாம், பதவி உயர்வு கிடைப்பதில் ஏதாவது சிறிய தடைகள் ஏற்படலாம். இந்த தடைகள் சில நேரங்களில் நண்பர்கள் மூலமாக ஏற்படலாம். இவைகளெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி பகவானும் அதே நேரத்தில் ராகு பகவானும் இருக்கிறார்கள். 4ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆனால் 3ஆம் இடத்திலே இருந்த குரு பகவான் கொடுத்த தொல்லைகளை விட 4ஆம் இடத்திலே சற்று நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், குரு பகவான் உங்களது ராசியின் 8ஆம் இடத்தை பார்த்து மனதிலே இருக்கக்கூடிய குறைகள், கடன் சுமைகள், இவைகளை எல்லாம் மெதுவாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம். ஆனால் குரு பகவான் மட்டும் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்களும் அதற்குண்டான வேலைகளில் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மீனராசி என்றாலே குரு பகவான் எந்த காலத்திலும் நன்மையையே செய்து கொண்டு இருப்பார் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. கிரகங்கள் எல்லாம் நமது பூர்வ ஜென்ம வினைகளுக்கு ஏற்ப இந்த பிறவியிலே என்னென்ன பலன்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பின் கீழ்தான் நமது ஜாதகங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். குலதெய்வ வழிபாடுகளில் குறைகள், அதே நேரத்தில் தொழிலில் ஏதாவது குறைகள், இவைகளெல்லாம் இருந்தால் எப்படி சரி செய்வது என்பதை ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி இந்த காலத்தில் உங்களது ஜாதகங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.